ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கு தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்கும் பொழுது அதை கர்த்தர் நீதியாக எண்ணுகிறார். இந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை, மேன்மைகளை, தயவை, கிருபையை நமக்கு பெற்றுக் கொடுக்கும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும். இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தான் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வயது 80க்கு மேல், சாராளுடைய வயது 70க்கு மேல். ஆண்டவர் அவனுக்கு அப்பொழுது சொல்லுகிறார், உன் கர்ப்ப பிறப்பு தான் உனக்கு சுதந்திரவாளி. இதை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் விசுவாசித்தது மாத்திரமல்ல, அவன் விசுவாசித்ததை கர்த்தர் அறிந்து அதை ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். நீங்களும் நானும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேல் கை வைத்து, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து பார்த்து ஜெபம் பண்ணி அது எனக்குரியது என்று சொல்லுவது அல்ல, அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நமக்கு சொந்தமாக்க வேண்டும், அதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதாய் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். We should believe the word of God that given to us. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும், அது நீதியாக எண்ணப்படும். ஆபிரகாம் என்ன விசுவாசித்தான்? ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர் உடனே ஆபிரகாம் வெளியே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வந்து, வானத்தை அண்ணாந்து பாருப்பா அப்படின்னு சொல்லி, நட்சத்திரங்களெல்லாம் எண்ணுப்பா அப்படின்றார். ஆபிரகாம் எண்ணிருப்பா, ஸ்கொயர் போட்டு எண்ணிருப்பா. அப்புறம் சொல்லியிருப்பா, என்னாண்டவர் ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன முடியல, அப்படிதான் உன் சந்ததி இருக்கும். ஆனால் அப்போ ஒன்றுமே இல்லை அவனுக்கு. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கண்ணால் பார்த்தாலும் விசுவாசிக்க மாட்டோம், காதால் கேட்டாலும் விசுவாசிக்க மாட்டோம். கர்த்தர் நமக்கு சொன்னதையே விசுவாசிக்காமல் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால தான் நிறைய நன்மைகள் நமக்கு இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாரா, அதை சுதந்திரிக்கும்படி, பெற்றுக்கொள்ளும்படி தேவன் மேல் விசுவாசம் வைங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அதை அவர் நீதியாக உங்களுக்கு எண்ணுவார். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஒரு நன்மை உங்களுக்கு உண்டாயிருக்கும், ஒரு மேன்மை உங்களுக்கு உண்டாயிருக்கும், ஒரு தயவு உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஒரு முறை ஒரு மனிதர் இப்படி என்னிடத்தில் சொன்னார். அவர் சொன்னார், நான் ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்தேன். அந்த வாகனத்தை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் எனக்கு ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்த உடனே நான் ஷோரூம் போய் பார்த்தேன். அது எனக்கு பிடித்திருந்தது. வீட்டுக்கு வந்தேன். அதை என் கண் முன்னாடி கொண்டு வந்து, அது என் வீட்டு வாசலில் நிற்பதைப் போல நான் கற்பனை செய்து அதை பெற்றுக்கொண்டேன். அது எனக்கு கிடைத்து விட்டது. அந்த வாகனத்தை தான் நான் இப்பொழுது வைத்திருக்கிறேன். கேட்பதற்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அதில் உண்மை என்ன? இந்த வாகனத்தை பெற்றுக்கொண்டதைப் போல அவர் எல்லாவற்றையும் விசுவாசித்து அவர் பெற்றுக்கொண்டாரா என்றால் இல்லை. இந்த வாகனத்தை பெற்றுக்கொண்டதைப் போல அவர் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டாரா என்றால் இல்லை. அந்த வாகனம் கடனுக்கு வாங்கப்பட்டது. அந்த வாகனத்தைப் போல பல விஷயங்களில் அவர் கடன்பட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இத்தனை 1000 இத்தனை லட்சம் கடன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் கடன், ஏகப்பட்ட கடன் அவருக்கு இருக்கிறது. அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும் போது அதில் குறைவு ஒன்றும் இருக்காது, நிறைவே தான் தருவார். ஆபிரகாம் விசுவாசித்தார்.
குறை ஒன்றுமில்லை, நிறைவை தான் தந்தார். தன் சாராளிடத்தில் அந்த பிள்ளையை பெற்றெடுப்போம் என்று அவன் விசுவாசித்தான். சாராளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆனால் குழந்தை பெற்ற பொழுது சாராள் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் சொல்கிற முதிர் வயதில் நான் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து பாருங்களேன். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைத்து அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவுடைய பிள்ளைகள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உம்மை விசுவாசித்து, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து நம்பும்போது அதை அவர்களுக்கு நீதியாக நீர் எண்ணி அவர்களை ஆசீர்வதித்தரலும். அவர்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் குறைவு ஒன்றும் இருக்காது என்று எனக்கு தெரியும்பா. இப்பொழுதே நீர் பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ள பண்ணும். இரக்கத்தினால் முடி சொல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.